அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா வீட்டை காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. காரணம் கோபி இங்கே வரல அப்படிங்கிறதா. ஏன்னா மயுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் எத்தனை தடவை சொல்லிட்டு வந்தேன். இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற இனியாவோட காம்படிஷனுக்கு கோபியால் போக முடியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாக லைட்ஸு சவுண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சு நம்ம கோபிக்கு. ஆனால் நம்ம பொண்ணு மயுவோட பர்த்டேவை பற்றி துளி கூட கேரிங்கே இல்லை தானே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவரை நினச்சி இங்கே உக்காந்துட்ருக்கணும்? நம்ம மட்டும் காயப்படுறது இல்லாமல் நம்மளால் அம்மா மயு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருத்தப்படுறாங்க. அது எல்லாமே நம்ம இருக்கிறதுனால தானே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ராதிகை என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியை வர வைக்கிறாங்க. வண்டி வர வச்சு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக் பண்ணி ஆளை வர வச்சு வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சு மேடம், ஏன் வீட்டை காலி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நாங்கள் வேறு இடம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ கோபி சாரோட ஒய்ஃப் தானே இவங்க, சார் என்னவோ பழைய வீட்டில் அதாவது பாக்கியா வீட்டில் போய் இருக்காங்க, இவங்க அதுக்குள்ளே இங்கேயே காலி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பாக்கியாவோட காதில் போடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, மேடம் உங்களுக்கு தெரியுமா, அதான் பக்கத்து தெருவில் ராதிகா இருந்தாங்கல்ல, அதான் உங்கள் கோபி சாரோட சேர்ந்து இருந்தாங்களே அந்த ராதிகா வந்து என்னாச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது, வண்டி சாமானம் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஜெனி பாக்கியாவுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன் என்னாச்சு ஆண்டி, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. பாக்கியா வந்து சரி நீங்கள் வேலையை செய்யுங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்புறாங்க. கிளம்புனவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக நம்ம ராதிகாவோட வீட்டுக்கு வராங்க. ராதிகா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராதிகா நீங்கள் இப்போ சரியான முடிவு எடுத்துருக்கிறது நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே பாக்கியா மேலே வருத்தமாக இருக்கிற ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை பாக்கியா நான் தான் எந்த ஒரு முடிவுமே சரியாக எடுக்கிறது இல்லைல்ல, இது மட்டும் எப்படி சரியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ராதிகா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு சரி அப்படிங்கிறத யோசிச்சு தானே எடுத்தீங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பு தானே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு இந்த இடத்த விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து பார்க்குற விடுங்க பாக்கியா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கோபிக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.